எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எத்தன பேரு இப்ப இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த ஆடியன்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? அதுவும் நேத்து பர்ட்டிகுலரா கேட்ட கேள்வி எல்லாமே வந்து விஜய் சேதுபதி சார சார்ந்தே தான் இருந்தது. அதாவது நீங்க வந்து அவங்கலாம் பதில் சொல்லாதப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு அவரே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்ட மாரி இருந்தது. ரொம்ப செயற்கையா யாரோ வந்து இந்த கேள்வியெல்லாம் எழுதி குடுத்து, இந்த பாருங்கப்பா இந்த டைம் நீங்க எந்திரிச்சு கேளுங்கன்னு கேட்ட மாரி இருந்தது. இது கொஞ்சம் அவங்க மாத்துனா நல்லா இருக்குமே. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனப்போ ஆடியன்ஸ்லேருந்து எந்திரிச்சு நெறைய கேட்ட கேள்விகள், கண்டஸ்டன்ட்ஸ பத்தி அவங்க சொன்ன அவங்க கருத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இப்போ என்னமோ ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா சொல்லி வச்சு செஞ்ச மாரி இருந்தது. அந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். உங்கள்ல எத்தன பேர் அந்த மாரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, நேத்து எவிக்ட் ஆயிட்டாங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா சாச்சனாக்கு அடுத்து இந்த கமெண்ட்ஸ்ல தர்ஷிகா எவிக்ட் பண்ணுங்க, தர்ஷிகாவ எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் நெறைய பார்த்திருந்தேன். விஜய் சேதுபதி அவர் பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்பாரு தர்ஷிகாட்ட, "நீங்க சூப்பரா விளையாடிருந்தீங்கம்மா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து. எந்த இடத்துல நீங்க வந்து அந்த பாத் வந்து உங்களுக்கு மாறுச்சு? எதனால உங்களுக்கு அந்த தடுமாற்றம் வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா?" புரிஞ்சுதான்னு அவரும் அத்தன வாட்டி டிஃபரெண்ட்டா கேட்டு பார்த்துட்டாரு. ஆனா, நம்ம தர்ஷிகா அதுக்கான பதில நேரடியா சொல்லவே இல்ல. அவங்களுக்கு உண்மையாவே புரியலையா? இல்ல புரிஞ்சும் புரியாத மாரி இருந்தாங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சரி, இப்ப நம்ம ப்ரோமோ 1க்கு வருவோமா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சிக்கான டாஸ்க். முத்து அண்ட் விஷால் இவங்களுக்கு இடையில தான் வந்து அந்த போட்டி நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் முத்துட்ட பேசிட்டு இருக்காங்க. விஷால் ஜெயிக்கணுமா? முத்து ஜெயிக்கணுமா கேப்டனா? அப்படின்னு கேட்டா, நான் வந்து முத்து தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும் விஷால எத்தன பேர் இந்த வீட்ல சப்போர்ட் பண்றாங்க, எத்தன பேர் அவன் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். கடைசி நிமிஷத்துல ராணுவ வந்து விஷால் பக்கம் போவான்றது, அது ராணுவோட கேம். அத வந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அதே மாரி ஜாக்லின் வந்து எனக்கு நீ தான் கேப்டன் ஆவணும் அப்படின்னு நான் நெனச்சேன். இது என்னோட கேம். அத வந்து சரி, தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்றப்போ, நீ வந்து கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து ஆட்கள சேர்த்துக்கிட்டது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. உன் ஸ்ட்ராட்டஜியே வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ரயான் சொல்றாரு. அதுக்கு நம்ம முத்து வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த அளவுக்கு சரிதான்ப்பா. ஓகேங்க. இப்ப இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆகுறப்பவே பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் வந்து அந்த க்ரவுன விஷாலுக்கு போடுற மாரி காட்டுறாங்க. ஆப்வியஸ்லி வந்து விஷால் ஜெயிச்சுட்டாரு. விஷால் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. இது வந்து என்ன டாஸ்க் அப்படின்றது அவ்ளோ சரியா வந்து எனக்கு ப்ரோமோவ பார்த்து புரியல. ஆக மொத்தம் 2 பேர் சைட்லயும் எத்தன பேர் இருக்கிறாங்க, எத்தன பேர் சப்போர்ட் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்க வின் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ஒரு சின்ன கிளிப்ல பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து விஷாலோட இதுல ஏறி உட்கார்ந்து இவரு தள்ளிட்டு போற மாரியான ஒரு சீன் வரும். லாஸ்ட் மினிட்ல டை ஆகுறப்போ ராணவ் வந்து மனசு மாறி மேபி விஷால் சைட் போயிருக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால வந்து விஷால் கேப்டன் ஆயிட்டாரு. இதுல ரயான் பார்த்தீங்கன்னா, முத்துவோட ஸ்ட்ராட்டஜியே தப்பு. நீ வந்து கேமுக்கு முன்னாடியே வந்து ஆளெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டது தப்புன்ற மாரி சொல்றாரு. எனக்கு வந்து ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா அது தப்பு இல்ல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, எத்தன பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்க வின் பண்ண போறீங்கன்றது தான் கேமே அப்படின்னா, அப்ப அத முன்னாடியே யோசிச்சு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ஆள் சேர்த்துக்கிறது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. பட் எதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது என்ன கேம் அப்படின்றத கரெக்ட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? முத்து வெர்சஸ் விஷால் யார் கேப்டனா வந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. எனக்கு வந்து முத்து தான் கேப்டனா வரணும்னு ஆசையா இருந்தது. பட் விஷால் கேப்டனா வந்துட்டாரு. சரி பார்ப்போமே. கரெக்ட்டா தர்ஷிகா போயிட்டாங்க. இப்போ விஷாலோட ரூட் கிளியர் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸையும் சரி, அவரோட ப்ளேயும் சரி மாத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு தான் வந்து அவர சேவ் பண்ணாங்க. பார்ப்போம். ஒரு டிஃபரெண்டான விஷால் நம்ம பார்க்குறோமா? இல்ல அதே விஷால தான் திரும்ப பார்க்க போறோமா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.